இந்த அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க மக்களிடம் ஈரான் போர் பற்றி இன்னைக்கு உரையாற்ற போகிறார் அப்படிங்கிற செய்தி உலகெங்கிலும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கியது. ட்ரம்ப் போரை முடிக்க போறாரா அல்லது ஈரானை ஒரேடியா முடிக்க போறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்ததுங்க. நாய்வால நிமிர்த்த முடியுமா? அது அங்க நடந்தது. எதுங்க நடந்தது? வாங்க பார்க்கலாம். அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்திய நேரப்படி இன்னைக்கு 2/4/2026 காலை 6:30 மணிக்கு, அமெரிக்க நேரப்படி 1/4/2026 இரவு 9 மணிக்கு ஈரான் போர் பற்றி அவர் நாட்டு மக்களுக்கு தகவல் தெரிவித்து ஒரு முக்கிய உரையாற்றினார். அதுல இந்த வார பற்றி மிகப்பெரிய தகவலை சொல்ல போறாரு, ஏதோ பெரிய ஒரு இது இருக்கு அப்படின்னு எதிர்பார்ப்புல எல்லா மக்களும், அமெரிக்க மக்கள் உலகெங்கிலும் இல்ல டிவி ஆன் பண்ணி எதிர்பார்ப்போட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல என்ன சொன்னாருன்னா, ஈரானுக்கு எதிரான இந்த அமெரிக்காவினுடைய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிற இந்த போர் நியரிங் கம்ப்ளீஷன், ஆல்மோஸ்ட் முடிய போகுதுங்க. இன்னும் ஒரு 2 அல்லது 3 வாரத்துக்குள்ள கடுமையா தாக்கி அதை அழிச்சு பழைய கற்காலத்துக்கு, ஸ்டோன் ஏஜுக்கு நான் கொண்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் வித்ரா பண்ணிக்கலாம், போற நிறுத்திக்கலாம். We are going to hit them extremely hard over the next 2 to 3 weeks. We're going to bring them back to the Stone Ages where they belong. ஈரான்ல உள்ள நேவி, ஏர் ஃபோர்ஸ், அங்க உள்ள மிசைல் சென்டர் எல்லாத்தையும் அடிச்சு துவசம் பண்ணிட்டுங்க. எதுவுமே இல்லைங்க, ஒண்ணுமே கிடையாது. அணு ஆயுத தயாரிக்கிறதுக்கு இனிமேல் அவங்ககிட்ட எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க, எல்லாம் முடக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே ட்ரூத் சோஷியல்ல என்னென்னலாம் ஒரு வாரம் 10 நாள்ல ட்வீட் போட்டாரோ, போரை விரைவில் முடித்து விடுவேன், நெகோசியேஷன்ஸ் கோயிங் ஆன், டீல் இப்போ வந்துடும், ஹர்மூஸ் ஜலசந்தியை உடனே திறந்து விடலாம், தாக்குவேன், திறந்து விட வேண்டிய அவசியமே இல்லை, டீல் அவசியமே இல்லை, நான் போற முடிச்சிருவேன் அப்படின்னு பல்வேறு நேரங்களில் பல்வேறு ட்வீட் போட்டார் பாருங்க. அதெல்லாம் கம்பைல் பண்ணி ஒன்னா ஆக்கி புதுசா ஏதோ சொல்லுவார்னு எதிர்பார்த்தோம்னா, நேற்று நைட்ல அமெரிக்காவில் இப்படி ஒரு உரையாற்றினார். அந்த உரையில மேற்கொண்டு என்ன சொன்னார் அப்படின்னா, சவுதி அரேபியா மற்றும் ரஷ்யாவில் மொத்தமா கிடைக்கக்கூடிய ஆயிலை விட அமெரிக்காவில் எங்களுக்கு க்ரூட் ஆயில் ரொம்ப அதிகமா கிடைக்குதுங்க. அதனால நாங்க இந்த ஹர்முஸ் நீர் ஜலசந்தி இருக்கு இல்லையா, ஸ்டேட் ஆஃப் ஹர்முஸ் வழியா கொஞ்சம் லெஸ் ஆயில், நெக்லிஜிபிள் ஆயில் தாங்க நாங்க இம்போர்ட் பண்ணி நாங்க வாங்குறோம். எங்களுக்கு அது தேவையே இல்லை, இனிமேல் அதை கூட நாங்க வாங்க போறது இல்லைங்க. அதனால ஹர்முஸ் ஜலசந்தியை நாங்க பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்காக வேண்டி திறந்து விடு நாங்க போர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு எந்த நாட்டுக்கு இனிமேல் ஆயில் வேணுமோ அந்த நாடு போய் சண்டை போட்டு அந்த ஹர்முஸ் ஜலசந்தியை திறந்து விட்டு அவங்க போய் ஆயில் எடுத்துக்கிட்டுங்க. நான் ஏங்க பாதுகாப்பு கொடுக்கணும், எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஹர்முஸ் ஜலசந்தியை இனிமேல் பார்க்க மாட்டேன், அதை திறந்து விட நான் போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதோட நிறுத்தினார் அவரு. நான் இப்படி ஈரானுக்கு எதிராக ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்னு இப்போ ஒரு போர் ஆரம்பிச்சேன் இல்லையா, இந்த போரில் அமெரிக்காவுக்கு ஸ்விஃப்டா ஒரு வெற்றி, குறுகிய கால வெற்றிங்க, உடனடி வெற்றி கிடைச்சு விட்டுச்சு. எப்படி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பல்வேறு போர்கள் உலகத்தில் நடந்திருக்கு, அதெல்லாம் வருடக்கணக்கில் போச்சுங்க. ஆனா இந்த போர் மட்டும் குறுகிய காலத்தில் வெற்றி. எப்படின்னா, முதலாம் உலக போர் 1 வருடம் 7 மாதங்கள் 5 நாட்கள் நடந்தது. இரண்டாவது உலக போர் 3 வருடங்கள் 8 மாதம் 25 நாட்கள் நடந்தது. கொரியன் வார் 3 வருடங்கள் 1 மாதம் 2 நாட்கள் நடந்தது. வியட்நாம் வார் 19 வருடங்கள் 5 மாதங்கள் 29 நாட்கள் நடந்ததுங்க. ஈராக் வார் 8 வருடங்கள் 8 மாதம் 22 நாட்கள் நடந்தது. ஆனா இப்ப பாருங்க, நாங்க அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான அந்த போர் நடத்தணும் இல்லையா, ஆபரேஷன் எபிக் ஃபியூரி, இது 32 நாட்களிலேயே ஈரான் நசுக்கப்பட்டு விட்டது, எந்திரிக்கவே முடியலையே அப்படின்னு தனது 19 நிமிட உரையில் அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸ்ல வச்சு அமெரிக்க நேரப்படி நேற்று நைட்டு 9 மணிக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தம்பட்டம் அடிச்சு பேசினாருங்க. வெற்றி வெற்றி, குறுகிய கால வெற்றி அப்படின்னு பேசினார். American involvement in World War I lasted 1 year, 7 months and 5 days. World War II lasted for 3 years, 8 months and 25 days. The Korean War lasted for 3 years, 1 month and 2 days. The Vietnam War lasted for 19 years, 5 months and 29 days. Iraq went on for 8 years, 8 months and 28 days. We are in this military operation, so powerful, so brilliant, against one of the most powerful countries for
32 days, and the country has been eviscerated and essentially is really no longer a threat. இப்படி அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ்ல வந்து தன் நாட்டு மக்களுக்கு எனக்கு மிகப்பெரிய வெற்றி, ஈரானை அப்படியே நசுக்கிட்டேன், முடமாக்கிட்டேன் அப்படின்னு வீராவேசமாக தம்பட்டம் அடித்துக் கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த போரில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக எண்ணிக்கையிலான வேவ்ஸ் ஆஃப் மிசைல், அதாவது இந்த பேரேஜ் ஆஃப் மிசைல் சொல்லுவாங்க, அதிக எண்ணிக்கையிலான இந்த லேட்டஸ்ட் சூப்பர்சோனிக் மிசைல்ஸை ஈரான் வந்து இஸ்ரேல், சென்ட்ரல் இஸ்ரேல் மேல அடிச்சிட்டாங்க. அவங்க அத்தனை மிசைலையும் அவங்களுடைய அயன் டோம் வச்சு தடுக்கவே முடியல. சென்ட்ரல் இஸ்ரேல எங்க பார்த்தாலும் தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, பில்டிங் சேதம், மிகப்பெரிய சேதம். இனிமே தான் அதனுடைய முழு விவரங்கள் நமக்கு தெரிய வரும். அவங்க ஒன்றும் செய்யவே முடியல. ஆக இஸ்ரேல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அங்க ட்ரம்ப் நாங்க அடிச்சு நொறுக்கிட்டோம்னு பேசிட்டே இருக்காரு, இங்க இஸ்ரேல் அடிச்சு நொறுக்கப்பட்டு விட்டது. அதே மாதிரி இந்த அரபு நாடுகளில் உள்ள 18 டெக் மற்றும் ஐடி கம்பெனிகளை நீங்க எங்க நாட்டு தலைவர்களை கொல்வதற்காக எங்களை ட்ராக் பண்ணி அமெரிக்காவுக்கு கொடுக்குறீங்க இல்லையா, அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அந்த 18 டெக் கம்பெனிகளையும் நாங்க தாக்குவோம் அப்படின்னு ஈரான் முந்தா நாள் சொன்னாங்க. நேற்றைக்கு 1/4/2026 நைட்டு 8 மணிக்கு தாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நேத்து 1/4/2026 நைட்ல 8 மணிக்கு பஹ்ரைன் நாட்டில் உள்ள படல்கோ என்ற இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த அமேசான் வெப் சர்வீசஸ், AWS அமேசான் வெப் சர்வீசஸ் சொல்லுவாங்களே, அந்த பில்டிங்கை மிசைல் போட்டு தாக்கி சின்ன பின்னமா ஆக்கிட்டாங்க. தீப்பற்றி எரிந்து விட்டது. முதல் தாக்குதல் டெக் கம்பெனி அடிப்போம் நாங்க சொன்ன மாதிரி நேற்று முதல் தாக்குதல் பஹ்ரைன் நாட்டில் உள்ள அமேசான் வெப் சர்வீஸ் அடிச்சிட்டாங்க. என்னாச்சு, அந்த பில்டிங் டோட்டல் பில்டிங் தீப்பற்றி எரிஞ்சு ரொம்ப டேமேஜ் ஆகி ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் நடந்து போச்சு. டோட்டல் பவர் ஃபெயிலியர் இன் டேட்டா சென்டர்ஸ். ஒன்றுமே இல்லை, எதுவுமே பண்ண முடியாது வைங்களேன். ஏன்னா அது வந்து அந்த அமேசான் வெப் சர்வீசஸ் அந்த பஹ்ரைன் உள்ளது தான். அமெரிக்கா டெலிகாம் கம்பெனிக்கு மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் பண்ணாங்க. பஹ்ரைனில் டெலிகாம் சர்வீசஸ் டோட்டலாக முடங்கிருச்சுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இதே ஈரான் அந்த பஹ்ரைன் நாட்டில் உள்ள அமேசான் வெப் சர்வீசஸ் அந்த பில்டிங்கை ட்ரோன் வச்சு தாக்குனாங்க. ஆனால் அப்போ எல்லாருமே அமெரிக்காவும் சரி, அந்த அமேசான் வெப் சர்வீஸ் அந்த அமேசான் கம்பெனியும் சரி, ட்ரோன் வந்து ஏதோ அதில் உள்ள மேலே தாக்கப்பட்டு விட்டது, அதில் இருக்கிற ஃப்ராக்மெண்ட் விழுந்து எங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் சர்வீஸ், அவ்வளோதான், டிஸ்ட்ரப்ஷன் தான், வேற ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு பூசி விழுந்தாங்க. ஆனால் நேற்று இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்த பிறகு அங்கிருந்து உள்ளே இருந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஓடி அங்கங்க எல்லாத்தையும் ரீலோகேட் பண்ணி எப்பா பாதுகாப்பா இருப்பா அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அந்த அளவுக்கு ட்ரம்ப் பேசிக்கிட்டே இருக்காரு, இஸ்ரேலை அடின்னு அடிச்சாங்க ஈரான். ட்ரம்ப் பேசிக்கிட்டே இருக்காரு, பஹ்ரைன் நாட்டில் அமேசான் அந்த வெப் சர்வீசஸ் பில்டிங்கை மிசைல போட்டு அடிச்சிட்டாங்க. ட்ரம்ப் பேசிக்கிட்டே இருக்காரு, கத்தார்லையும் அபுதாபிலையும் UAE-லையும் மறுபடியும் மிசைல் தாக்குதலை ஈரான் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாடுகள் வானிலேயே இதை இடைமறித்து எப்படி தாக்குவது என்று போராடி கொண்டிருக்கின்றன. இப்போ நாளைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தெரியும் எவ்வளவு டேமேஜ் இருக்கு அங்க அப்படின்னு தெரியும். நாங்களும் போரில் குதிக்க போறோம் அப்படின்னு அந்த நாடுகள் சொன்னது. கத்தார், அபுதாபி, துபாய் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ ஈரான் அடிக்க ஆரம்பிச்ச உடனே எதிர்த்தாக்குதல் நடத்த முடியல. எதிரில் வர்றத வந்து வானிலேயே வந்து இடைமறித்து ஏதாவது நமக்கு ஆபத்தெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு அந்த நாடுகள்லாம் போராடிக்கிட்டே இருக்காங்க. அதை விட இன்னொன்னு பாருங்க, ட்ரம்ப் பேசிக்கொண்டே இருக்கும் போது நான் விரைவில் முடித்து விடுவேன், 2-3 வாரங்களுக்குள் ஈரானை முற்றிலுமாக அழித்து விட்டு முடித்து விடுவேன், ஒன்னும் இல்லை அவங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய வெற்றி என்று பேசி தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கும் போதே ஈராக்கில் உள்ள ஈரானுடைய ஆதரவு பெற்ற போராளிகள் அங்க இருக்கிறாங்க. அவங்க ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகம், அமெரிக்க பேஸ்ல மிசைலை போட்டு துவசம் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. உடனே அமெரிக்கா ஒரு தாக்கீது விட்டாங்க, ஒரு அட்வைசரி. ஏன் ஈரானில் இனிமேல் அமெரிக்கர்கள் சிட்டிசன்ஸ் யாரும் இருக்காதீங்க, தயவு செய்து உடனே கிளம்பி அமெரிக்கா வந்துருங்க, அல்லது முடியலன்னா பாதுகாப்பாக இடத்துக்கு போயிருங்க, உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அந்த ஈரான் ஆதரவற்ற ஈராக்கில் உள்ள அந்த போராளிகள் பயங்கரமாக தாக்குறாங்க, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், உடனே வந்துருங்க அப்படின்னு ஒரு அட்வைசரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு முடமாயி போயிடுச்சு அப்படின்னு சொன்ன ஈரான் அமெரிக்க பிரசிடென்ட் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது தாக்குன்னு தாக்கிட்டாங்க. வினை விதைத்தவன் வினையைத்தான் அறுப்பான், திணை விதைத்தவன் திணையைத்தானே அறுப்பான். இந்த வார இடியாப்ப சிக்கலாக்கினது அமெரிக்கா தாங்க. இப்போ அமெரிக்கா தனது
நட்பு நாடுகள் மற்றும் நேட்டோ நாடுகளுடைய நட்பையெல்லாம் இழந்து அமெரிக்கா இப்போ தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளதுங்க. இப்போ ட்ரம்பே போரை நிறுத்தினாலும் இனிமே விடாது கருப்பு அப்படிங்கிற மாதிரி ஈரானினுடைய மறைமுக போர் அமெரிக்காவை விடாது துரத்துங்க. அதாங்க உண்மையான நிலவரம். பார்க்கலாம்.